வணக்கம். மிதுன ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29 மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். மிதுன ராசியான உங்களுக்கு சனி பகவான் தசமகேந்திரம் அல்லது கருமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் ராசியில் பெயர்ச்சி பெற்று அமருவார். 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமருவது நன்மைகளாக இருக்குமா கெடு பலன்களாக இருக்குமா என்றால் கெடு பலன்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும்போது தொழிலில் சில மாற்றங்களை கொடுப்பார். தொழிலில் பின்னடைவு என்பது இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களை மட்டும் நாம் நம்பிக்கிட்டு இருப்போம். அப்படி முன்னேற்றங்களை தவிர்த்து செய்யும் தொழிலில் வருமானம் குறைதல், வியாபாரத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் சில கஷ்ட நஷ்டங்கள் வருதல், பொருளாதாரத்தில் உங்களுக்கு சில பின்னடைவை தரக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் மிதுன ராசியான உங்களுக்கு அமருவார். அப்படி அமரும்போது ஒவ்வொரு ராசியும் மிதுன ராசி என்று கிடையாது, எந்த ராசியாக இருந்தாலும் கருமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்தால் தொழில் மாற்றம், வியாபாரத்தை விட்டுட்டு வேற ஒரு வியாபாரத்தை செய்கிறது, அப்படி மீறியும் தொழில்களை நாம் செய்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா வேறு வழி இல்லாமல் கூட அந்த தொழிலை செய்யலாம். அப்படி செய்யும்போது அந்த தொழிலில் நினைத்தது மாதிரி வருமானங்கள் இல்லாமல் சில பிரச்சனைகள் இருக்கும். வருமானம் குறைஞ்சிருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு வருமானம் இருக்காது. அதையும் மீறி உங்களுக்கு வருமானம் நல்ல நிலையில் வருகிறது என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 10ஆம் ராசியில் பெயர்ச்சி பெற்று அமர்ந்திடுவார். 10ஆம் ராசியில் பெயர்ச்சி பெற்று அமர்ந்தவுடன் அவருக்கு 3 பார்வை இருக்கும். சனி பகவானுக்கு 3 பார்வை என்பது இருக்கும் ராசியிலிருந்து 3ஆம் ராசியாக ஒரு பார்வையும், 7ஆம் ராசியாக இன்னொரு பார்வையும், 10ஆம் ராசியை இன்னொரு பார்வையாக பார்ப்பார். இந்த 3 பார்வையும் பலமில்லாத காரணத்தால், அதாவது சனி பகவான் பெயர்ச்சி பெற்று 10இலே அமரும்போது அதிக துன்பங்களை கொடுத்து விடுவார்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இல்லை அதிகப்படியான நற்பலன்களை கொடுப்பாருன்னு கேட்டிங்களா, அதுவும் இல்லை. 10ஆம் இடம் என்பது தொழிலை குறிக்கின்ற ஸ்தானம். சனியே 10இல் உட்காராருன்னு கேட்டிங்கன்னாக்கா தொழில் பல வகையில் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கும். அது எந்த தொழிலாக இருந்தாலும், அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் கூட செய்கின்ற தொழிலில் குற்றங்களை கண்டுபிடித்து குறைகளை கண்டுபிடித்து உங்கள் மேல் குறை சொல்ல ஆட்கள் உருவாகி விடுவார்கள். அப்படி இருக்கும்போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. இருந்தாலும் பாதகம் என்பது உங்களுக்கு சிறிதளவாவது 10ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தால் கொடுக்காமல் இருக்க மாட்டார். சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சியாகி அமருவார். அவருடைய 3ஆம் பார்வை ரிஷப ராசியின் மீது படும். அப்படி படும்போது
உங்களுக்கு மறைமுகமாக உங்கள் தொழில், வியாபாரம், குடும்பம் எடுக்க முயற்சிகளுக்கு மறைமுகமான எதிர்ப்பும் எதிரிகளும் நீங்கள் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் கெடுக்கும் ஆட்கள் கட்டாயமாக இருப்பார்கள். மறைமுகமாக தொழிலை கெடுக்கிறது, வியாபாரத்தை கெடுக்கிறது, குடும்பத்துக்கு தேவையில்லாத ஏதாச்சும் சொல்லி பிரச்சனைகளை உருவாக்குறது, வேலையில் உங்கள் மேலே குற்றம் குறை செய்துட்டு அவங்க மறைமுகமாக இருப்பாங்க. மறைமுகமான இடத்துல தான் சனியினுடைய பார்வை படுறது. அதுக்கு பிறகு சனி பகவானின் 7ஆம் பார்வை கன்னி ராசி மீது பதியும். அப்படி கன்னி ராசியின் மீது அவருடைய 7ஆம் பார்வை படும்போது மிதுன ராசியான உங்களுக்கு அது 4ஆம் ராசி. அந்த 4ஆம் ராசியில் சனி பகவானின் பார்வைப்படுவதால் உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வரலாம். சுகஸ்தானத்தை குறிக்கின்ற இடம் அது 4ஆம் பாவம். அப்படி சுகஸ்தானத்தை உங்களுக்கு பாதிப்புகள் என்பது இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஆனால் அது சில மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு குணமாக மாறும். பெரிய பாதகன்னு பயப்பட வேணாம். அதற்கடுத்ததாக சனி பகவானின் 3ஆம் பார்வை இருக்குது. முதல் பார்வை ரிஷபராசியின் மீது, 3ஆம் பார்வை. 2ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக கன்னி ராசியின் மீது. அவருடைய 3ஆம் பார்வை 10ஆம் ராசியின் மீது பதிவு இல்லையா, அதுதான் தனுசு ராசி. உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசி. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நானும் இருக்கிறேன் என்று சொன்னவங்க கூட சில நேரங்களில் அவர்கள் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசலாம். உங்கள் குணமறிந்து நடக்காமல் போகலாம். உங்களுக்கு சில நேரங்களில் எதிர்ப்புகளை தெரிவிக்கலாம். இந்த பாதகங்கள் சனி பகவானின் 10ஆம் பார்வையாக உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இப்போது சனி பகவான் இருப்பது 10ஆம் ராசியில், தொழிலில் பிரச்சனை. அவருடைய 3ஆம் பார்வை 12ஆம் ராசியில் படுவது மறைமுக உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள். அவருடைய 7ஆம் பார்வை கன்னி ராசியின் மீது, உடல் நலத்தில் பாதிப்பு. அவருடைய 10ஆம் பார்வை தனுசு ராசியின் மீது, குடும்பத்தில் பிரச்சனை. இதை நீங்கள் மிதுன ராசியான நீங்கள் பொறுமையாக இதை சிந்திக்கணும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத முதல்ல இந்த பலனை கேட்குறீங்க. இது கேட்டதுக்கப்புறம் இது நடக்குதா இல்லையான்றது இன்னும் சில மாதங்களில் உங்களுக்கு தெரியும். இப்படி நடந்தால் ஜோதிடத்தில் இவர்கள் சொல்வது உண்மை என்பதை உணரலாம். அப்படி நடக்கலைனாக்கா நீங்கள் இவர்கள் சொல்லுவது பொய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எதற்கும் பொறுமை, நிதானம். அது மட்டும் இல்லாமல் எது செய்தாலும் நீங்கள் அதிகப்படியான ஆசைகளுடன், சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், அது நடக்கப் போகுது இது நடக்கப் போகுதுன்றது நம்புறதை விட்டுட்டு பொறுமையாக செயல்படணும். பெரிதளவு வெற்றி என்பது கொடுக்காது, அதே சமயம் பெரிதளவு கெடு பலன்களும் இருக்காது. அப்படி கெடு பலன்களாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஜாதகத்தில் தசா சரியில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் கெடுக்கின்ற ஸ்தானத்தில் அமரலை, வருமானத்தை குறைக்கின்ற ஸ்தானத்தில் தான் அமர்ந்து இருக்கிறார். ஆகையால் மிதுன ராசியான நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இதை அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு சொல்வது உண்மையா பொய்யா என்பதை கட்டாயமாக தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.